அன்புக்குரியவர்களே, எனவே ரமலானிலே நாம் நோன்பு வைக்கின்றோம், நாம் குர்ஆன் ஓதுகின்றோம், நாம் தொழுகின்றோம், சஹருக்கு எழுந்திருக்கின்றோம், இஃப்தாரிலே உணவு அருந்துகின்றோம் என்பதோடு மட்டும் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. ரமலானை நாம் சரியான முறையிலே நம்முடைய அமல்கள் இருக்கின்றனவா, இறை விருப்பத்திற்காக நம்முடைய அமல்கள் செய்யப்படுகின்றனவா, அதிலே ஷைத்தானுடைய ஊடுருவல் எங்கேனும் இருக்கிறதா என்றெல்லாம் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் 6 மாதத்திற்கு முன்பிருந்தே ரமலானுக்காக திட்டமிடுவார்களாம். ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கவலை, அந்த சிந்தனை, அந்த எண்ணத்திலேயே 6 மாதத்திற்கு முன்பிருந்தே அதற்காக காத்திருப்பார்கள், தவம் இருப்பார்கள். அதே சிந்தனையிலே தங்களை தாங்களே ஒப்படைத்து விடுவார்கள். அதேபோல் ரமலான் போன பிறகும் கூட இப்படி சிந்திப்பார்களாம், நான் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தினேனா, அதை கண்ணியப்படுத்தினேனா, அதை சங்கைப்படுத்தினேனா, அதிலே செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் முழுமையாக என்னால் செய்ய முடிந்ததா, என்ன குறை செய்தேன், எங்கே பலகீனம் இருந்தது, இவையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, என்னுடைய எந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ என்ற கவலை அவர்களை வாட்டியது.